ஸ்டார்டிங் ஆ, கடைசி முடியறது இன்னு. திருக்குறள் அது எப்படிதான் அமைஞ்சுதா, இல்ல அவ அமைச்சத கண்டுபிடிச்சாலா புரியல. ஆவல ஆரம்பிக்கிறது என்ன முடியாது சுவாமி. ஸோ இது எதுக்கு சொல்றேன்னா, அப்ப அகர முதல் பூரா எழுத்துக்களும் ஆதி பகவன் புரியுது, நல்லா புரியுது. இப்பதான் லேட்டஸ்டா என்ன புரியுதுன்னா, இப்ப நாமெல்லாம் யாருமே அதாவது எழுதுறது குறைஞ்சி போச்சு. அப்படிதானே எழுதுறது குறைஞ்சி போச்சு. அப்ப என்ன பண்ண எடுத்தாலும் எதை எடுத்தாலும் ட்விட்டர், டியூப், நம்ம சொல்ற பாருங்க, டெலிஃபோன், செல்போன், நம்ம ஃபோன். அப்ப என்ன ஆச்சுன்னா கவனிங்க, எப்படி முதல்ல சொல்லணும், அந்த காலத்தில் என்ன சொல்லினா எழுதாக்கிழமைன்னு சொல்லி நம்முடைய சம்பிரதாயம், நம்முடைய மரபு, ஹெரிட்டேஜ் எப்படி வந்ததுன்னு கேட்டால் வேதத்தால் வந்தது இல்லையா? எல்லாம் கேட்டா வேதம் தான் மூலம்னு சொல்ல ஒத்துக்கமோ இல்லையோ. சரி, வேதத்துக்கு மூலம் என்னன்னா சவுண்ட். சவுண்ட் இஸ் ஒன்லி த சவுண்ட். சவுண்ட் தான் சவுண்ட். என்ன பேரே சவுண்ட். என்ன அழைப்பு சவுண்ட், அது வீக் இல்லை, அது சவுண்ட். அப்ப முதல்ல உலகத்துக்கு மேலே என்ன தோணுதுன்னா சவுண்ட் தான் சொல்லணும், வைப்ரேஷன் தான் சொல்லணும். அப்படி பார்க்கும்போது அகர முதல் எழுத்தால எவ்வளோ அர்த்தம் பாருங்க. அதாவது ஒலி, சவுண்ட், இதுதான் முதல்ல உலகத்தில் இருந்திருக்கு. அதுக்கு ஒரு பெரிய சொல்றாங்க. வேதத்தை என்ன பண்ணாங்க, யாரும் எழுதுறேன். அப்ப என்னாச்சு, எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. செல்போனை காதில் வச்சுட்டா வேதம் போல கேட்க முடியுது. செல்போன்ல வருது, பிரபந்தம் வருது, அந்த கூகுள் ஏதோ ஒன்று இருக்கு, தொட்டா எல்லாம் வருது. அது பார்த்தா அவ்வளோ ஒன்றும் தெரியல. சிம்ன்ற காரணம் அதுதான் தெரியல சுவாமி.